உண்மையிலே இதை எதிர்பார்க்கவே இல்ல. தளபதியை நினைச்சா பாவமா இருக்குடா. சத்தியமா சொல்லண்டா, எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது. ஒரு மனுஷனை எப்படியெல்லாம்டா அடிப்பீங்க? ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை, அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. நேத்து தானே தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த மனுஷனை எந்த அளவுக்கு அழிக்கணும் ஒழிக்கணும்னு எவ்வளவு பேர் கங்கணம் கட்டின்னு சுத்துறான்னு நேத்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏண்டா அவர் குடும்ப பிரச்சனைய 24x7 லைவ் போட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பேசுற அளவுக்கு அந்த விஷயத்தை கொண்டு போய் நிறுத்துறீங்க பாத்தீங்களா? இது என்னடா சர்வதேச பிரச்சனையா இல்ல தேச பிரச்சனையா? ஏண்டா அவங்க குடும்ப பிரச்சனைடா, அவங்க பாத்துப்பாங்க. ஆனா இத தமிழ்நாட்டு மக்களிடையே பெருசா காட்டி அவரை எப்படியெல்லாம் அழிக்கணும் ஒழிக்கணும், அவர் மேல ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணும்னு இந்த கேவலமான எச்ச மீடியா பண்றீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் நினைக்கும் போது அசிங்கமா இருக்குடா. ஒரு மனுஷனை வீழ்த்துறதுக்காக எந்த ஆயுதத்தை வேணாலும் எடுக்கலாம், அதுக்குன்னு இதெல்லாமாடா எடுப்பீங்க? நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த சோசியல் மீடியாக்குள்ள போனாலும் விஜய் அவர்களை பத்தியும் சங்கீதா அவர்களை பத்தி மட்டும் தான் பேசுறானுங்க, விமர்சனம் பண்றானுங்க, கேவலப்படுத்துறானுங்க. இல்ல நான் கேக்குறேன், தமிழ்நாட்டுல எந்த நடிகர்களுக்கும் குடும்ப பிரச்சனை இல்லையா? தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் குடும்ப பிரச்சனை இல்லையா?